ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஜே vlogs. நான் உங்கள் அஜய். ஸோ இன்றைக்கி சண்டே சில்லிங்ஸாக ரைட்ஸ் போகலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிக்கிட்டு வாயிலூர் பாலார் தடுப்பணையில் குளிக்கலான்ட்டு போகிறோம் கைஸ். ஸோ இது கரெக்டாக கல்பாக்கம் டவுன்லேருந்து 8 கிலோமீட்ரு வெளியே பாண்டிச்சேரி போகிற வழியில் பாலாத்துக்கு நடுவில் இந்த செக் டேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் தெரிகிற லொக்கேஷன் நீங்கள் போட்டு போனீங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து இந்த இடம் கரெக்டாக ஒரு 80 கிலோமீட்டர் வருது கைஸ். நம்ம செங்கல்பட்டு டவுன்லேருந்து வெறும் 33 கிலோமீட்டர்லேயும் நம்ம திருவள்ளூர்லேருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குங்க. இப்போ நம்மளோட ஜேர்னியை பூந்தமல்லி ரிங் ரோட்டில் ஆரம்பிச்சிட்டோங்க. நமக்கு லெஃப்டில் குன்றத்தூர் முருகர் கோயில் தெரியுது, ஃபேமஸான கோயில். ஸோ இந்த வாட்டி நான் தனியாக போகல, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. ஸோ இன்றைக்கி அவ்வளோவா இன்றைக்கும் வெயில் இல்லை, காலையில் கொஞ்சம் தூரல் இருந்துச்சு. இருந்தாலும் மழை வராதுன்ற நம்பிக்கை. டிராஃபிக் கொஞ்சம் இருக்கும்னு எதிர்பார்த்தங்க, ஆனால் சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ஏரியா பக்கத்துலேயே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் சில்லிங்காக நீங்கள் அவுட்டிங்ஸ் போகிற மாதிரி நிறைய இடம் இருக்குங்க. அது நிறைய பேர் கவர் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் நெக்ஸ்ட் நான் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்த பற்றி தாங்க நான் வீடியோ போட போகிறேன். அந்த இடம் நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த இடம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஹைவேல லெஃப்ட் எடுத்து செங்கல்பட்டு டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம், அங்கேருந்து சட்ராஸ் போய் சட்ராஸ்லேருந்து கல்பாக்கம் போகிறோம். இப்போ செங்கல்பட்டு டவுனுக்குள்ளே போகிறோம். செங்கல்பட்டு ஒரு அழகான ஊருங்க. சுற்றி சின்ன சின்ன மலைங்க, அந்த குளவாய் ஏரி, அந்த ஏரி வேறு எப்பயும் வற்றி போனதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது தனி மாவட்டமாக வேறு ஆயிடுச்சு. எப்பயுமே நான் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செங்கல்பட்டு வழியாக போகிறோன்னா செங்கல்பட்டில் தாங்க நாங்கள் ஹால்ட்டு போடுவோம். இந்த ஊரில் நிறுத்தி எதனா ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்டு காஃபி எதாவது குடிச்சிட்டு ஸோ எங்களோட ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இங்கே நிறைய கடைங்க இருக்கும். ஸோ செங்கல்பட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பெருசாக ஊருங்க இருக்காது. ஸோ நீங்கள் இந்த வழியாக போகிறீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு சின்ன பிரேக் எடுக்கணுன்னா செங்கல்பட்டு சின்னதாக ஒரு காஃபி பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஸோ இப்போ நம்ம செங்கல்பட்டுலேருந்து திருக்கழுக்குன்றம் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோங்க. ஸோ இந்த திருக்கழுக்குன்றம் டவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூலிகை காடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த மூலிகை காட்டை தாண்டி போகும்போதே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். திருக்கழுக்குன்றமும் ஒரு அழகான ஊருங்க. மலை கோயில் இருக்குது, அங்கே ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. அந்த குளம் தான் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய குளம்னு சொல்கிறாங்க. அந்த ஊருக்கும் நான் நிறைய போயிருக்கேன். நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மலைக்கு சின்னதாக ட்ரெக்கிங் மாதிரி போவோம். போகிற வழியில் சட்ராஸ் இல்லை சதுரங்கப்பட்டினன்ற ஊரில் இருக்கிற பீச்சை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் கைஸ். ஸோ இங்கே ஒரு ரோடு வந்து பீச்சுக்கு நல்லா உள்ளேயே போய் வண்டி நிறுத்துகிற மாதிரி இருக்குது. நம்ம வண்டி நிறுத்தணுன்னா ஒரு 10 மீட்டர்லேயே கடல் வந்ததுங்க. இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. வெயில் வேறு இல்லை, நல்லா சில்லுன்னு ஒரு கடல் காற்று அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிறோம். இந்த சட்ராஸ் பீச் ஆப்போசிட்லேயே டச்சு காலத்தில் கட்டின ஒரு கோட்டை இருக்குங்க. டச்சுக்காரங்க 1606வது வருஷம் நம்ம பழவேற்காடு ஏரி பக்கத்தில் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் கரையிறங்குறாங்கங்க. பழவேற்காடில் ஒரு கோட்டையும் 1612வது வருஷத்தில் இந்த சதுரங்கப்பட்டினத்தில் ஒரு கோட்டையும் கட்டுறாங்க. இந்த கோட்டை 1749வது வருஷம் கட்டி முடிக்கத்தான் சொல்கிறாங்கங்க. இந்த கோட்டை முஸ்லீம் துணியை இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்காக கட்டப்பட்டிருக்குங்க. டச்சு கம்பெனிக்கு கீழே இருந்த காலத்தில் இங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருந்ததாகவும் சொல்கிறாங்க. 1818வது வருஷம் பிரிட்டிஷ்காரர்கள் இந்த இடத்த போரிட்டு பிரிட்டிஷ் கைவசம் வருதுங்க. அவங்க இந்த கோட்டையை அழிச்சிடுறாங்க. இப்போ இந்த கோட்டை ரொம்பவே சிதிலமடைஞ்சு இருக்குதுங்க. நம்ம இந்த கோட்டையிலேருந்து கிளம்பிட்டோம். டச்சு கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்கு எந்த ஒரு கட்டணமுமே கேட்க மாட்டேங்கிறாங்கங்க. ஸோ இப்போ நம்ம டச்சு கோட்டையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம வந்தோம்னா வாயலூர்னு ஒரு ஊர் வருங்க. பாலார் ஆறு பெருசாக வரும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஈசிஆரில் கொஞ்சம் தூரம் போனோன்னா பாலாறு ஆற்றுக்கு முன்னாடி போகிற வழி முழுசாகவே இந்த மாதிரி அடர்ந்த மரங்களாக இருக்குதுங்க. வெயிலே கீழே படலை, அவ்வளோ அழகாக இருக்குது. போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக மரங்களாக வருது. இந்த வழியில் வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் வந்தால் கண்டிப்பாக இந்த வழியாக வாங்க. இது நம்ம கல்பாக்கம் டவுன் அவுட்டரில் இருக்குங்க. கல்பாக்கத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் வருதுங்க. நம்ம ஈசிஆர்லேருந்து லெஃப்ட் எடுத்து வாயிலூர் கிராமத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே சின்னதாக சந்து மாதிரி போவோங்க. அந்த சந்து முடிகிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி மண் ரோடு மாதிரி போவோம். உங்களோட சைட்லேயே அப்படியே ஆறு கூடயே வரும். ஸோ இதுதான் அந்த ஆற்றுக்கு போகிற வழி. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேம் தெரியுங்க. இதுதான் நம்ம டேமுக்கு வந்துட்டோம்.
இதுதாங்க வாயிலூர் பாலாறு டேமு. இந்த வாயிலூர் செக் டேம் இப்போ 2019 தாங்க புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த டேம் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் லென்த் இருக்குங்க. இந்த டேமில் தண்ணி கொஞ்சம் மணலும் சேரும் கலந்து தாங்க இருக்குது. சேறு இருக்கிற இடத்துக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேமுக்கு போட உடனேவே நாங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டோம். எங்களில் எல்லாருக்குமே நீச்சல் தெரியுங்க, அதனால் நாங்கள் ஜாலியாக நீச்சல் அடிச்சிட்டோம். ஆனால் இந்த செக் டேமை ஒட்டி மட்டும் ஒரு 5 அடி வரைக்கும் ஆழம் இருக்குங்க. நீங்கள் இந்த டேமில் இருந்து தள்ளி உள்ளே போக போக ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்ததை விட இப்போ தண்ணி ரொம்பவே அதிகமாக போகுதுங்க. குடியாத்தம், பேர்ணாம்பேட்டு அந்த பக்கம்லாம் பாலாத்தில் வெள்ளம் வரதா சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் தண்ணியோட அளவு இன்னும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இந்த செக் டேம் சரியாக பாலாறு ஆறு கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி கட்டி வச்சுருக்காங்கங்க. இந்த டேமில் இறங்குறதுக்குன்னு படிக்கட்டு வழியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சைடில் கல் கொட்டி வச்சுருப்பாங்க. கல்லில் கால் வச்சு நீங்கள் பார்த்து தாங்க இறங்கணும். இந்த டேமை சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு கடைங்க எதுவுமே இருக்காதுங்க. தண்ணி உண்மையாலே நல்லா இருந்ததுங்க. கிட்டத்தட்ட வருஷத்தில் எல்லா நாளுமே இந்த செக் டேமில் தண்ணி இருக்குங்க. இந்த செக் டேமுக்கு வரவங்க இந்த ஆற்றோட அந்த பக்கத்தில் ஒரு தீவு மாதிரி இருக்குங்க. அந்த தீவுக்கு நடுவில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலையும் பார்க்குறவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸாகவும் ஃபேமிலியாகவும் வரத்துக்கு ஒரு உகந்த இடம் தான் இது. இந்த இடத்துல நிறைய பிளாஸ்டிக் குப்பைலாம் பார்க்க முடியுதுங்க. தயவு செஞ்சு நீங்கள் போனீங்கன்னா யாரும் குப்பை போடாதீங்க. ஸோ நம்ம அங்கேருந்து ஒரு 2:45 போல் கிளம்புனோங்க. கிளம்பி நம்ம செங்கல்பட்டு தாண்டி இப்போ நம்ம சிங்கப்பெருமாள் கோயில்கிட்டே நம்ம திரும்ப வந்துட்டோம். மறைமலை நகரில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் நம்ம லஞ்சை முடிச்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ். ஒரு 4:45 போல் நம்ம கிளம்பிட்டோங்க. இதோட நம்மளோட vlog முடிஞ்சுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பைக் ரைட் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.